ஹே காய்ஸ், வெல்கம் பேக். என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. கோடிங் டியூட்டோரியல் சீரிஸில் அரௌண்ட் சம் 100+ வீடியோஸ் வந்திருக்கு. யூ கேன் கோ செக் இட் அவுட். ஸோ இன்னைக்கான கொஸ்டின் மினிமம் பாத் சம். Given m into n grid filled with non-zero, non-negative numbers, find a path from top left to bottom right which minimizes the sum of all numbers along its path. You can move only either down or right at any point in time, right? So இதுதான் கொஸ்டின். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டினில் வந்து they have given a matrix. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் அ 2D வெக்டார், ரைட்? 2D வெக்டார் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஆக்சுவலி நம்மளோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா we are at 0,0, ரைட்? ஸோ நம்ம வந்து இந்த 0,0 இருக்கோம். திஸ் இஸ் 0,0, 0,0 இண்டெக்ஸில் இருக்கும். அண்ட் தென் we have to move to the extreme bottom right. எக்ஸ்ட்ரீம் பாட்டம் ரைட்டுக்கு நம்ம வந்து வரணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது. இந்த கிரிட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர் எல்லாமே ஆட் பண்ணிட்டு வந்தால் தட் ஷுட் பி மினிமம். ஸோ அந்த மாதிரி எந்த பாத்தை எடுக்கணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாத் சம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாத் சம் வந்து பார்த்தீங்கன்னா 7, ரைட்? அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, we can either move right or down. டவுன் இல்லை ரைட் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். we can't move all the 4 directions. டவுன் இல்லைனா ரைட் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் சப்போஸ் we are starting at the 0th index, right? 0th பொசிஷனில் இருக்கும். 0th பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு நான் கீழே வந்துன்னா என்ன ஆகும்? இந்த பாத் எடுக்கலாம், ரைட்? அண்ட் இப்போ வந்து நான் ரைட்டுக்கு போகிறேன், அண்ட் தென் ரைட்டுக்கு போகிறேன், அண்ட் தென் நான் மறுபடியும் டவுனுக்கு வரேன். ஸோ ஐ ஹவ் ரீச் த ஃபினிஷ் பாயிண்ட். அதாவது நம்ம ஃபினிஷ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்டம் ரைட், எக்ஸ்ட்ரீம் பாட்டம் ரைட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ சம் என்ன வரும் நம்மளுக்கு? 1 + 1 + 5 + 1 + 5 + 1 + 1, ரைட்? ஸோ இதுதான் நம்மளோட பாத்து. ஸோ நம்ம டோட்டல் பாத் என்ன ஆச்சு? 2 + 5 7 8 9 ஆயிடுச்சு. நம்ம பாத் வந்து 9 ஆயிடுச்சு, ரைட்? ஸோ இந்த பர்டிகுலர் பாத் எடுத்தால் நம்மளோட பாத் சம் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆகுது. ஸோ திஸ் இஸ் நாட் த மினிமம். நம்மளோட மினிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் இஸ் நத்திங் பட் திஸ். நம்ம மினிமம் வந்து இந்த ஒரு பாயிண்ட் 1 3 1 1 1. ஸோ இதோட மினிமம் பாத் சம் பார்த்தீங்கன்னா 7. ஸோ இந்த மினிமம் பாத் சம்மை நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ கொஸ்டின் புரியுதுன்னு நம்புறேன். அண்ட் we can only move either towards right or down, ரைட்? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். அண்ட் ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, we have to check for all the paths. ஸோ நம்ம எல்லா பாத்ஸுமே பார்க்கணும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டவுன் வந்துட்டு, அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு, சாரி டவுன் வந்துட்டு ரைட்டு, அண்ட் தென் டவுன் வந்துட்டு ரைட்டு, டவுனு ரைட்டு, அண்ட் இந்த ஒரு பாத்து, ரைட்? ஸோ இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த எல்லா பார்ட்ஸும் செக் பண்ணால் we will get a minimum path. ஸோ எல்லா பார்ட்ஸையுமே செக் பண்ணி we have to minimize the parts. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? find all parts sum, right? all part sum, basically part sum. Find all part sum, then minimize. அப்புறம் எல்லா பார்ட்ஸுமே மினிமம் எதுவோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ரைட்? தென் மினிமைஸ். ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் ஆல் பார்ட்ஸ். ஸோ எல்லா பார்ட்ஸையும் நம்ம எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம்? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸுமே நம்ம பார்க்கணுன்னா, எல்லா பார்ட்ஸ் எல்லா காம்பினேஷன்ஸும் நம்ம பார்க்கணுன்னா we will use recursion. ஸோ recursion தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ if you want to explore all the parts we have to use recursion. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா you have to check for all the possible solutions and either minimize or maximize பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா you have to use recursion. ஸோ இதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் recursion எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? இந்த கொஸ்டினுக்கு recursion நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அதை இப்போ யோசிக்கணும். How can we use recursion? ஸோ recursion எப்படி யூஸ் பண்ணலாம்னா, they have given that either right இல்லை left நம்ம மூவ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? சாரி ரைட், either right otherwise down. ரைட் இல்லைனா டவுன் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ இது ஒரு கண்டிஷன். அண்ட் நம்மளோட பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும்? ஸோ இப்போ இந்த கிரிட்டில் வந்து நம்மளோட ஃபினிஷ் பாயிண்ட் வந்து this thing. ஃபினிஷ் பாயிண்ட் வந்து the extreme bottom right thing. ஸோ இது வந்து பேஸ் கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாமா? இதை நம்ம பேஸ் கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஸோ இஃப் we reach this extreme thing, then this is our base condition. ஸோ இதை பேஸ் கண்டிஷன் எடுத்துக்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெக்கர்சிவ் கேஸ் என்னவாக இருக்கும். ரெக்கர்சிவ் கேஸ் என்னவாக இருக்கும்னா ரெக்கர்சிவ் கேஸ் இஸ் நத்திங் பட் grid of ij, right, grid of ij plus ஏன் பண்ணுறோன்னா because we have to find the sum plus either we have to move towards the down, அதாவது I plus 1, right, I plus 1 j. இது வந்து பார்த்தீங்கன்னா this is down, இது வந்து down டைரக்ஷனுக்கு, ரைட், டவுன், இது வந்து டவுன், ரைட். ஸோ இதே மாதிரி ரைட்டுக்கு என்ன கண்டிஷன் வரும், grid of I, j, right, I, j plus function of I and right க்கு வந்து j plus 1 பண்ணுவோம், ரைட், j plus 1. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ பேசிக் இண்டெக்ஸ் திங் தான், இது புரியுது நம்புறேன். ஸோ I plus 1னா எப்பயுமே வந்து நம்ம டவுன் வருவோம், j plus 1னா ரைட் சைடு, ரைட். ஸோ இது வந்து ரைட்டு. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா we have to minimize return minimum of right as well as the down, ரைட். ஸோ இதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்கர்சிவ் கேஸ். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் how I found this, இந்த ரெக்கர்சிவ் கண்டிஷன் எப்படி கண்டுபிடிச்சோன்னு நீங்கள் கேட்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். சப்போஸ் நம்ம கிரிட், லெட்ஸ் சே அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஹியர், ரைட், இங்கே இருக்கோன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0,0 இருக்கோன்னு வச்சுக்கலாம். எதர் we can move towards the right or we can move towards the left. ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ரைட் சைடு வரீங்கன்னு வச்சுக்கலாம், ரைட் சைடு வரீங்க, இந்த ரைட் சைடில் வந்து 3 இருக்குது. ஸோ இந்த 3லேருந்து எதர் யூ கேன் மூவ் டுவர்ட்ஸ் ரைட், அதர்வைஸ் யூ கேன் மூவ் டுவர்ட்ஸ் த டவுன், ரைட். ஸோ இப்போ 3லேருந்து லெட்ஸ் சே ஆர் coming to right side, and right side வந்தீங்கன்னா you can either move towards the down, otherwise you can move towards the right. So right side பார்த்தீங்கன்னா right side வந்து there is no element, அதாவது this is out of bound condition. இந்த out of bound conditionமே வந்து பார்த்தீங்கன்னா this is our base case. ஸோ இதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் because this is a edge case, there is no element here, right. இங்கே எந்த ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை. ஸோ this is also a base case. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு ரெக்கர்சிவ் ட்ராவல்சல் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஆர் ஸ்டார்டிங் அட் திஸ் 0,0 இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஆர் ஆக்சுவலி கோயிங் டுவர்ட்ஸ் த ரைட் அண்ட் டவுன் சைடுமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அண்ட் தென் இந்த டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் 2 ஆப்ஷன்ஸ், ரைட் அண்ட் தென் லெஃப்ட், ரைட் அண்ட் தென் டவுன், சாரி. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா there are 2 ஆப்ஷன்ஸ், ரைட் அண்ட் தென் டவுன். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் அண்ட் தென் ரைட். ஸோ இந்த மாதிரி ரைட் டவுன் எல்லா இண்டெக்ஸ்க்குமே பார்ப்பீங்க. அண்ட் அட் சம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா you will reach this last extreme bottom right index. So extreme bottom right index நம்மளுக்கு கிடைச்ச உடனே we can return the answer, right. அதாவது that is a base condition. And in the out of bound condition எல்லாமே we have to handle. Out of bound condition பார்த்தீங்கன்னா we have to handle, right. So புரியுது நம்புறேன் how we are designing the recursive function. And recursive function, right, we can just code the recursive function now. So இப்போ என்ன பண்ணலாம்னா I am going to extract the number of rows and columns. So number of rows is nothing but grid dot size, and number of columns is nothing but grid of 0 dot size. Fine. And இப்போ என்ன பண்ணலாம்னா let's define the recursive function. So int function, so இதில் வந்து int I pass பண்ணிக்கிறேன், and then int j. int I and j are the indices, and row column pass பண்ணிடுறேன், int row and then int column பாஸ் பண்ணிடுறேன். and then இந்த grid அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி grid அப்படியே பாஸ் பண்ணுறேன். ஸோ grid பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸோ பேஸ் கண்டிஷன் இஃப் அவர் I is equal to r minus 1 and j is equal to c minus 1. அதாவது நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் பாட்டம் ரைட் செல்லில் இருக்கும்னு மீனிங். ஸோ அப்படி இருந்தோம்னா வாட் ஐ கேன் சே இஸ் we can just return I will just return grid of I of j. All right. So this is one base condition. இது வந்து பேஸ் கண்டிஷன், ரைட், பேஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷனாக இருந்துச்சு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணலாம். சப்போஸ் லெட்ஸே
நம்ம வந்து இந்த ரைட் வரும். ரைட் வந்து திஸ் இஸ் அவுட் ஆஃப் பாண்ட் கண்டிஷன். நீங்கள் அவுட் ஆஃப் பாண்டுக்கு வந்துட்டோம். அவுட் ஆஃப் பாண்ட் வந்துட்டோம்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணலாம்? நம்ம ஆக்சுவலி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா we have to minimize the answer. ஸோ அவுட் ஆஃப் பாண்ட் வந்துருச்சுன்னா I will return a maximum value. All right. ஸோ அதை தான் பண்ண போகிறேன். if I is greater than or equal to r, or the j is greater than or equal to the column, I will return the maximum value. So maximum வந்து நான் 10 power 7 return பண்ணுறேன். அதாவது 1e7. This is 10 power 7. 10 power 7 is the maximum value. Fine. So next வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா int right first. Int right is nothing but grid of I of j plus function of right க்கு என்ன condition I plus j. right க்கு வந்து actually I, j plus 1 and grid அப்படியே பாஸ் பண்ணிடலாம். row column பாஸ் பண்ணணும். So row column r, c. Fine. And next வந்து down க்கு int down is equal to grid of I of j plus function of I plus 1. டவுனுக்கு வந்து I plus 1 j அப்படியே இருக்கும். and then row column அப்படியே பாஸ் பண்ணிடலாம். கிரிட்டையும் அப்படியே பாஸ் பண்ணிடலாம். ஆல் ரைட். ஸோ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ரிட்டர்ன் மினிமம் ஆஃப் right and then down. Fine. Right and then down. Right is a separate recursive call. Down is a separate recursive call. Right. So right down நம்ம minimize பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து what I can say is return function of 0, ij வந்து 0 இனிஷியலாக. ரோ காலம் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். and then gridமே அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். ஃபைன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க, சொல்யூஷன் அக்செப்டட் வருது. பட் இஃப் யூ சப்மிட் யூ வில் கெட் டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் வரும். ஏன் அந்த டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் வருதுன்னா பிகாஸ் இந்த சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி ஹியூஜ். ஓகே, இந்த சொல்யூஷன் டைம் காம்ப்ளெக்சிட்டி வெரி ஹியூஜ். திஸ் இஸ் ஒன் ரீசன். அண்ட் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஏன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா பிகாஸ் வந்து இந்த ப்ராப்ளமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ். அதாவது ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது let's say just a second. So let's say இந்த இண்டெக்ஸில் இருக்கீங்க, 0,0 இண்டெக்ஸில் இருக்கீங்க. and let's say you are finding this root. அதாவது 1 இந்த 0,0 வந்து let's say you are coming right and then right and then down and then down and then right. ஸோ இப்படி வரீங்கன்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ இப்போ வந்து you have actually found the minimum distance, அதாவது minimum part sum for this index. இந்த இண்டெக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா you have found the minimum part, right? இப்போ வந்து இந்த அதாவது 0,0லிருந்து 0,1க்கு வரத்துக்கு you have actually computed இந்த சேம் பாத்னா நீங்கள் வந்து இந்த ஒரு அதாவது இந்த ஒரு பார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 4, ரைட்? டு ரீச் 0,0 to 0,1 வந்து பார்த்தீங்கன்னா 4. பட் ஆனால் let's say you are taking some other path. இப்போ வந்து 0,0ல இருக்கீங்க and then you are taking this path, right? You are taking this path. ஸோ இந்த ஒரு பாத் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ இந்த பாத் எடுக்கும்போது மறுபடியும் யூ ஆர் ஆக்சுவலி கம்ப்யூட்டிங் திஸ் திங். அதாவது இங்கேருந்து இங்கே வரத்துக்கு யூ ஆர் கம்ப்யூட்டிங் அகைன். அதாவது ரெக்கர்சிவ் கால் அகைன் நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க, ரைட்? ஸோ அதனால் தெர் இஸ் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இஃப் யூ கேன் ஆக்சுவலி ஃபைண்ட் த மினிமம் பாத் சம் ஃபார் ஈச் ஆஃப் த இண்டெக்ஸஸ் அண்ட் ஸ்டோர் இட் இன் அ மேட்ரிக்ஸ். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 0,0லிருந்து to come to 0,1 the minimum part sum is 4. ஸோ இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ கம்ப்யூட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸில், ரைட்? இப்போ வந்து த மினிமம் பார்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா 4 to come from 1,3 to come from 0,0 to 0,1. ஸோ மினிமம் பார்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இஃப் ஆல்ரெடி நீங்கள் வந்து இதை கம்ப்யூட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாத் எடுக்கும்போது, அதாவது இந்த பாத் எடுக்கும்போது யூ கேன் ஜஸ்ட் டேக் திஸ் வேல்யூ 4 ஃப்ரம் த மேட்ரிக்ஸ், ரைட்? ஸோ அதனால் திஸ் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we will
we will create a matrix, 2D matrix again, and store all the calculate all the function values, அதாவது function return பண்ண values எல்லாத்தையுமே வந்து we are going to store it into the matrix, DP matrix, right? and இங்கே இப்போ ஒரு question கேட்கலாம், how did I find that this is a 2D DP, 2D matrix நான் ஏன் create பண்ணணும், நான் ஏன் சொன்னேன் நீங்கள் கேட்கலாம். because there is one reason why. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா there are two changing parameters. அதாவது இந்த I and then J மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆகுது. ஈச் ஃபங்க்ஷன் கால்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து either I+1 பண்ணுறோம் இல்லைன்னா J+1 பண்ணுறோம். ஸோ I and J are actually changing, right? and I and J வந்து எது வரைக்கும் சேஞ்ச் ஆகுது? ஸோ I is changing from fine, I is changing from 0 to r-1. fine, 0 to r-1. r-1 inclusive இது, right? r-1 inclusive. J வந்து எதுலேருந்து எது வரைக்கும் சேஞ்ச் ஆகுது? J is changing from 0 to column -1 inclusive. fine, column -1 inclusive. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா we are just because there are two changing parameters, two changing variables, we have to create a 2D vector, right? 2D matrix create பண்ண போகிறோம். 2D matrixோட சைஸ் என்னவா இருக்கும்? சைஸ் இஸ் நத்திங் பட் நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் சேஞ்ச் ஆகுதோ அதுதான் சைஸ். ஸோ ஆர் வந்து நம்ம ஐ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேஞ்சிங் ஃப்ரம் 0 to r-1. ஸோ அதனால வாட் ஐ கேன் சே இஸ் நம்மளோட மேட்ரிக்ஸோட சைஸ் இஸ் நத்திங் பட் ஆர் இன்டூ சி, ரோ இன்டூ காலம், நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டூ நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஃபைன். ஸோ இப்போ வந்து லெட்ஸ் ஜஸ்ட் கிரியேட் அ டிபி வெக்டர். ஸோ இங்கே கிரியேட் பண்ணுறேன் வெக்டர் ஆஃப் int dp, and இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா r, and then vector of int column, and I am initializing every value to -1. ஸோ எல்லாமே வந்து -1 நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ we have created r into c matrix, and எல்லா வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து -1, எல்லா வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னா -1. ஃபைன், எல்லாமே -1ல் இருக்குது. ஏன் -1ல் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்புறம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா we can just pass the dp to the function. ஸோ இந்த dp நான் பாஸ் பண்ணிக்கிறேன், vector of int dp, and dp வந்து மறக்காமல் பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள் because you will be changing the dp vector. fine. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா let's pass the dp, and இந்த return பார்த்தீங்கன்னா return dp of I of j. fine. and இங்கேயுமே பார்த்தீங்கன்னா you have to actually இங்கே செக் பண்ணணும் if dp of I of j is not equal to -1, அப்படி இருந்துச்சுன்னா we can return dp of I and j, dp of I j. fine. we are actually done with the code. ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சொல்யூஷன் அக்செப்டட்னு வருது. ஆல்ரைட். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் why I initialize everything to -1. let's say நம்மளோட கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரைட். ஸோ நம்ம கிரிட்ல பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே we have computed this value. அதாவது இப்போ இந்த 0,0 இண்டெக்ஸ்லேருந்து 0,1 வரதுக்கு மினிமம் பார்ட் சம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திஸ் மினிமம் பார்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இந்த மினிமம் பார்ட் சம் 4 வந்து ஐம் ஸ்டோரிங் சம்வேர் ஹியர், ரைட்? சம்வேர் ஹியர். ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு செக் வெதர் the dp of ij is not equal to -1. dp of ij not equal to -1 na, it means that we have actually already computed the value of this function call. So already compute பண்ணிட்டோம்னா I'm just going to return this particular value, right? So அதனால நான் என்ன பண்றேன்னா if dp of ij is not equal to -1, I'm returning that particular value, dp of ij. alright. So இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி மெமோரைசேஷன். ஸோ இந்த இஃப் யூ யூஸ் அ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், ஸோ நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் நம்ம ஒரு புது டிபி வெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், 2D வெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணி இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா திஸ் மெத்தட் இஸ் கால்டு மெமோரைசேஷன், ரைட்? மெமோரைசேஷன். ஸோ டிபியில் பார்த்தீங்கன்னா மெமோரைசேஷன், டேபுலேஷன் ரெண்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் மெமோரைசேஷன். ஸோ மெமோரைசேஷனுக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த ரெக்கர்சிவ் சொல்யூஷன் அண்ட் தென் யூ யூஸ் த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஸோ நம்பர் ஆஃப் சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ் பார்ப்பீங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா there are 2 சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ். அதனால நான் வந்து 2D DP நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் 3 சேஞ்சிங் பேராமீட்டர்ஸாக இருந்துச்சுன்னா யூ வில் யூஸ் 3D DP, ரைட்?
ஸோ அப்ரோச் புரிஞ்சுன்னு நம்புறேன். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்யூட்டிவ் அப்ரோச் தான். நம்ம என்ன செக் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இண்டெக்ஸில் இருக்கும். அந்த இண்டெக்ஸில் இருந்து we are either moving to the right otherwise down. அதை நம்ம வந்து ரைட் டவுன் நம்ம மூவ் பண்ணுறோம். அண்ட் we are minimizing the right and down. அண்ட் நம்மளோட பேஸ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா if we reach the extreme bottom right cell we will return that particular value. All right. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys.